ஹாய் கம்பெனிஸ், இன்னைக்கு என்னோட டியூஸ்டே ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்காக லீ பஜார் கிளம்பியாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த போனி டெயில் ஹேர் ஸ்டைல் போட்டிருந்தேன்னா, ஸோ சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல் இதுதான் அப்படின்றதுனால அதுவும் அம்மா எனக்கு போட்டு விட்டாங்க இன்னைக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பக்கத்துக்கே. ஸோ என்னையே நான் ரசிச்சுட்டு போகிற வழியிலே சிவன் டெம்பிள் வந்து நாளைக்கு தீபம் அப்படின்றதுனால சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம இப்போ சேலம் மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே தான் நம்ம வாங்குற ஷாப் இருக்கு அப்படின்றதுனால டே டைம்ல வந்தாதான் கூட்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு ஈவினிங் டைம் வந்தா இப்போ இன்னுமே கூட்டமா இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம வந்து நான் வாங்குற அண்ணாச்சி கடைக்கு வந்தாச்சு. இங்க நம்ம வரும்போது கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம போயிட்டு வீட்டுல இருந்தே நம்மளுக்கு தேவையான மளிகை சாமான் பொருள் எல்லாமே எவ்வளவு வேணும்னு நான் வீட்டுல இருந்தே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி எடுத்துட்டு வந்துருவேன். அதை வந்து அங்க இருக்கவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரா அவங்க எடை போட்டு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்பா சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த மாதிரி பசார்ல தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாரா. ஸோ அது அப்படியே எனக்கும் இப்போ கண்டினியூவா பழகிருச்சு. இப்போ நம்ம வாங்கின பொருட்கள் எல்லாமே ஃபுல்லா பேக் பண்ணிட்டு அவங்களே கொண்டு வந்து நம்ம எங்க இருக்கோமோ அங்க டெலிவரியும் பண்ணுவாங்க. நம்ம பைக்ல வைக்க சொன்னோம் அப்படின்றதுனால பைக் வரைக்குமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால விளக்குகள் எல்லாம் புதுசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் விளக்குகள் வந்து வீட்டுக்காக நான் வாங்கியிருந்தேன். சூப்பர் சூப்பர் டிசைன்ல விளக்குகள் இருந்துச்சு. அம்மா விளக்கு ஏத்துறதுக்கு தேவையான எண்ணெய், திரி பாக்கெட் இது எல்லாமே வாங்கிட்டு அப்புறமா பூஜை பண்றதுக்காக பூவெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்க பூ விலையெல்லாம் இவ்வளோ ரேட்டா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பூவும் வாங்கிட்டு நம்ம இப்போ டின்னர் இங்கே சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பையார சில்க்ஸ் பக்கத்துலேயே இந்த டிஃபன் சென்டர் இருந்துச்சு. ஸோ அங்கேயே நம்ம சப்பாத்தி, தோசை இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ரேட்டும் அவ்வளோ கம்மியா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க இங்க ஷாப்பிங் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நாளைக்கு வந்து நான் தீபத்துக்கு ஒரு 40 to 50 விளக்குகள் வந்து ஏற்றுவேன். நீங்க உங்க வீட்டுல எப்பவுமே கார்த்திகை தீபத்துக்கு எத்தனை விளக்கு ஏற்றுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.